ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, சாமிக்கு வந்து நம்ம வந்து வளையல் வாங்கிட்டு வந்து கட்டி மாலையாக போட போகிறோம். அதனால் சாமிக்கு இன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து வளகாப்பு இன்னைக்கு. அதனால் நம்ம வந்து வளையல் போய் வாங்கிட்டு வரலாம் கடைக்கு. வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. வண்டி ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு ரோட்டில். நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் கிருஷ்ணா ஷாப்பிங் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம இப்போ போய் வளையல் வாங்க போகிறோம். என்னடா இருட்டாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க, கரண்ட் இல்லை கடையில், அதனால் வந்து இருட்டாக இருக்குது. இப்போ வந்து அம்மனுக்கு வந்து நம்ம வந்து வளகாப்புக்கு வளையல் தான் வாங்க வந்திருக்கோம். கண்ணாடி வளையல் தான் வாங்கணும். அதனால் பாருங்கள், கண்ணாடி வளையல் நல்லா டிசைனாக கண்ணாடி வளையல் தான் நிறைய இருக்குது. கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியல. இப்போ நான் வந்து ஒரு 4 செட்டு வளையல் எடுத்திருக்கேன். மஞ்சள் குங்குமம், அப்புறம் மஞ்சள் கலர் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வளையல் ரெட் கலர் வளையல் அது 15 ரூபா. இது வந்து 25 ரூபா. பச்சை கலர் அதே மாதிரி 25 ரூபா. இந்த 2 வளையல் இன்னொரு கலர் வாங்கியிருக்கேன் பாருங்கள், அதுவும் ஒரு மாதிரி க்ரீன் கலர் தான். அது 20 ருபீஸ். இந்த வளையல் அது கொஞ்சம் ஜிக்னா வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த நூல் வந்து 12 ரூபா. இந்த நூல் வச்சு தான் நம்ம வந்து வளையல் வந்து மாலை மாதிரி கட்ட போகிறோம். இப்போ வந்து வளையல் வந்து பொறுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பொறுக்கிறேன். ஒரு வளையல் உள்ளே விட்டு சொட்டை போட்டிருக்கேன். ரெட் கலரு, அப்புறம் பச்சை கலர் வளையல், இப்படி தான் நான் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு ரெட் கலர் வளையல் வைக்கணும். யார் வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் வீடியோ எடுக்கிறாங்க எனக்கு. நான் வந்து இது வந்து பொறுத்துட்ருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டாச்சா? எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க? எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா? நாங்கள் இனிமேல் தான் கோயிலுக்கு போக போகிறோம். வீட்லேயும் இனிமேல் தான் சாமி கும்பிட போகிறோம். இங்கே ஒரே மலை. உங்கள் ஊர்லலாம் மலையா? பாருங்க, கட் பண்ணிட்டீங்களா? பாருங்கள், வளையல் மாலை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. வேப்பிலெல்லாம் வச்சு நல்லா கெட்டி, வளையல்லாம் நல்லா கெட்டி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கெட்டியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் என் கையால் கெட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இது வந்து கெட்டியாச்சு. நம்ம இது வந்து சாமிக்கு போட்டு சாமி கும்பிடலாம் வீட்டில். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு போகிறது தான் இப்போ வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கோயிலுக்கு போகிறது எப்படி இருக்கு பாருங்கள். கோயிலுக்கு கிளம்பியாச்சு, வாங்க போகலாம். நான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். கோயில் பக்கத்தில் வரப்போம். என் ஹஸ்பண்ட் நான் வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன் ரோட்டில். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த அம்மன் கோயில் தான் வந்திருக்கோம். இது வந்து முத்துமாரியம்மன் கோவில்.
இப்போ நம்ம வந்து வளையல் சாமிக்கு நட திறக்கல, அதனால் நான் வெளியவே கேட்லேயே கட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும். ஏன்னா சண்டே ஆடி 3வது வாரம் தான் இங்கே வந்து கூழ் ஊற்றிருக்காங்க. அதனால் வெள்ளிக்கிழமை தான் கோயில் வந்து நட திறக்கும். அதனால் நான் கேட்லேயே நான் வந்து கட்டிடுறேன் சாமி கும்பிட்டு. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு கேட்லேயே கட்டிகிட்டு போவாங்க. இல்லாட்டி அங்கே சைடில் வேப்ப மரம் இருக்கும், அதில் கட்டிகிட்டு போவாங்க. இல்லாட்டி முன்னாடி சூலாயுதம் இருக்கும், அதில் போட்டுட்டு போவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கேட்லேயே தான் கட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா வந்து புதன்கிழமைன்றனால நடை வந்து திறக்காது, வெள்ளிக்கிழமை தான் எப்போவுமே திறப்பாங்க. அதனால் எல்லாருமே கேட்லேயே கட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்லா சூப்பராக கிராண்டாக பண்ணியிருப்பாங்க போல் 3வது வாரம் கூழ் ஊற்றும் போது. நாங்கள் வரலப்போ அந்த இன்னைக்கு வளகாப்பு அம்மனுக்குன்னொன்று வளையல்லாம் கட்டி வேப்பிலெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து மாலை மாதிரி கட்டி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தோம். மழை நேற்று ஃபுல்லாக மழை, அதனால் வந்து அங்கே ஒரே சகதியாக இருக்குது, நிற்க முடியல, ஒரே சேரு. பூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கற்பூரம் ஊதுவத்தி மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்துருந்தேன். அது மாடு பார்த்திங்களா, கொம்பே இல்லை. அவங்க சொன்னாங்க கொம்பே இல்லை, என்ன மாடு இது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பாருங்கள், கும்பாபிஷேகம் பண்ணி கோயில் திறந்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். சாக்லேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை தான் வந்து உள்ளே வைக்கிறேன். சாக்லேட் வச்சுட்டு ஏதாவது இனிப்பு வைக்கணும்ல, அதனால் நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்து சாக்லேட் தான் வச்சுருந்தேன். நடை திறந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த வளையல் வந்து உள்ளே சாமிக்கு உள்ளேயே கொடுத்துருந்துருக்கலாம். நடை திறக்காதனால ஒன்றும் பண்ண முடியல. வெளியவே தான் எல்லாருமே கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கெலாம் இன்றைக்கி கோயிலுக்கெலாம் நீங்கள் எல்லோரும் போனீங்களா? உங்களுக்கெலாம் இன்றைக்கி எப்படி போச்சு? ஆடிப்பூரம் நீங்களும் அம்மனுக்கு வளகாப்பு பண்ணீங்களான்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தது உங்கள் ஊர்லலாம்? எப்படி பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து சாமி கும்பிடுங்க. வாங்க. கேட்டுக்குள்ளே இருக்கிறனால சாமி வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது. சாமி வந்து சின்ன சாமியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக அந்த பூலாம் இருக்கிறனால அது கொஞ்சம் காஞ்சி வாடி போய் காஞ்சி இருக்க மாதிரி இருக்கனால அது சரியாக தெரியல. பாருங்கள், காலையில் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க போல் வளையல். சூலாயுதத்தில் போட்டுட்டு போயிருக்காங்க. நடத்துறவங்களாங்கன்னா கற்பூரம் ஊதுவத்தி எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா அவங்களே காமிச்சிருப்பாங்க. இல்லாதனால நம்மளே காமிச்சிட்டு கற்பூரம்லாம் ஏற்றி நம்மளே சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். அது ரொம்ப சூடாயிடுச்சு, என்னால் எடுத்து வைக்க முடியல. அவங்க சொன்னாங்க அதை சின்ன விளக்கு எடுத்து வெய்யி வச்சுட்டு காமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு காமிச்சிட்டு வச்சேன்.
வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீடியோ சரியாகவே எடுக்கவே இல்லை, ஷேக் பண்ணி எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. பாருங்கள் சாமி தெரியுதான்னு பாருங்கள், குட்டியாக தான் இருக்கும் சாமி வந்து. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பொன்சித்ரா கார்த்திக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிவிட்டு வந்துட்டோம். வந்து வீட்லேயும் வந்து அதே மாதிரி சாமிலாம் கும்பிட்டோம். வெளியே வந்து குங்குமம் திருநாள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து மலையில் வந்து எல்லாமே மழை தண்ணி பட்டு கரைஞ்சி போயிடுச்சு. அதனால் அதில் குங்குமம் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நாங்கள் எடுத்து பூசிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்தாச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், எங்கள் வீட்டு பிள்ளையார், ஒவ்வொரு சிவலிங்க சுவாமி, முத்தாரம்மன், அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரம்மசக்தி, அப்படியே பார்த்திங்கன்னா முருகர், பிள்ளையார், அப்புறம் எங்கள் சந்தன மாரியம்மா எல்லாருமே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பாயாசம் போட்டு